வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் ஸ்டில் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் டே வந்து இருந்தாலும் இன்றைக்கி அகெயின் இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த லாஸ்ட்டு வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அந்த இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லோ அதான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல அந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு பாசிட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புல் பேக் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொன்னோம். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணாமல் ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்டான அந்த வால்யூம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்தளவு சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாக அது வந்து ஒரு சின்ன லைட்டாக மேபி இங்கேருந்து புல் பேக் நமக்கு வந்து கிடைச்சாலும் டெய்லி நமக்கு வந்து ஒரு 24,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு லெவல் வரைக்கும் வந்து போகலாம். அந்த இடத்துல இருந்து ஏதாவது ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த லோ வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வருவாங்க. அப்போ கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சினாரியோவாக தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். எக்ஸாக்டாக வந்து இப்படி தான் வந்து நடக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளால் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ் பண்ணதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லைவ் மார்க்கெட்டில் எப்படி வேணால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகும். இருந்தாலும் ஓரளவுக்கு ஆஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேட்ஸ் நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணிக்கிறது வந்து ரொம்ப 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 பெட்டர். ஸோ இப்போ மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வரும் நாட்களில் இந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து ஹோல்ட் ஆகுதா அல்லது வந்து மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்காம இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து 1 hour சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour சார்ட்டில் நமக்கு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் நாம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,600 ஒரு 24,630 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து லாஸ்ட் வீக்கெல்லாம் வந்து ஒரு ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து பிரேக் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த ரேஞ்சுக்கு வராங்க. இந்த 24,600 650 இந்த ரேஞ்சில் வந்து ரிஜெக்ஷன் மட்டும் மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா அகெயின் இந்த ஒரு 24,350 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நாம் வந்து ஒரு டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். 2 டைமில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்த வந்து எடுத்துருக்காங்க. அப்போ 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இது வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுக்கு வெளியே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படி போகிறதுக்கு வந்து இந்த 24,630 650 அந்த ரேஞ்ச் வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,900 950 அந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து இருக்குது. பை சான்ஸ் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, இங்கே வந்துடும். இந்த இடத்துல இருந்து அகெயின் மேலே வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் டவுனோ இவ்வளோ ஒரு பிரேக் அவுட்டோ நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,000 23,900 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து உடச்சாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து 1 hour சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1 hour சார்ட்டை வச்சு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். இல்லை வந்து டெய்லி இன்றைக்கி கிடைச்ச மாதிரியே இங்கேருந்தே கூட ஒரு மூவ்மெண்ட் நம்ம வந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுறது நம்ம பெட்டர். அப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து 24,350 ஒரு 24,650 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட்டில் பெருசாக மொமெண்டம் இல்லை அப்படின்னா இதில் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கெட்டில் மொமெண்டம் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 24,300 24,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம்.
ஸோ இதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த அனாலிசிஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ட்ரேடை வந்து டிசைட் பண்ணி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை 1 hour சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,600 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு பை சான்ஸ் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 400 பாயிண்ட்டு மேக்ஸிமம் நான் வந்து சொல்கிறேன். அல்லது ஒரு 200 பாயிண்ட் வந்து மினிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,800 மினிமம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ஒரு நியர்லி ஒரு 90,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ பை மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 25,000 அடுத்த லெவல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு இன்கேஸ் நமக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 24,400 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக நம்ம வந்து 1 hour சார்ட்டில் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ டவுன் சைட் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,400 24,350 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சாக நமக்கு வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் டெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1,35,000, இந்த பக்கம் ஒரு 60,000, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 லட்சம், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துலேயே வந்து இருக்குது. டவுன் சைடு வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரேஞ்ச் இந்த அளவுக்கு வந்து இருக்கலாம் இன்கேஸ் வந்து கீழே இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா. அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு உண்டான அந்த லோ வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் தான். மறுபடியும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு உண்டான அந்த ரேஞ்சில் வந்து ஒரு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடச்சி மேலே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 24,400 இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து நடந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:50 கரெக்டாக வந்து ஒரு 3 மணி வரைக்குமே வந்து ஸ்லைட்டாக வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 24,600 24,650 ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து சொல்கிறோம். ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஆகிருக்கு, இந்த இடத்துல ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து போயிட்டு நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடேக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறதுனால வந்து இதை நம்ம வந்து அப்படி வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ நாளைக்கு தான் இதோட மொத்த மூமெண்ட் நமக்கு வந்து தெரிய வரும். நாளைக்கு ஒரு வேளை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,650 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு 24,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 24,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 24,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,800 24,650 24,500 24,400 24,150 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸ்லைட்டாக ஒரு கேப் அப், மறுபடியும் வந்து இந்த லோ கிட்ட வந்து ஒரு சப்போர்ட்டு, கொஞ்சம் மேலே போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கிடச்ச மாதிரி காமிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டு அகெயின் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சேம் தான். பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லெவலே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஒரு பஃபராக வந்து வச்சுக்கலாம். ஸோ 55,300 இந்த ரேஞ்ச் கூட நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற நம்ம கன்சிடர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 55,700 ஒரு 55,300 இது வந்து நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருக்கலாம். இந்த 55,300 நமக்கு வந்து ஒரு
பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,200 55,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 56,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,000 55,700 55,400 55,200 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 80,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 80,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 80,081-200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,400 81,000 80,800 80,400 80,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் வந்து நல்ல ஒரு அப்டெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஒரு 12,450 வரைக்குமே வந்து கீழே இறங்கிட்டு நம்ம இந்த லெவல் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல இருந்து இறங்கி நல்ல ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. அகைன் இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப்டெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,650 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,550 வந்து இருக்கலாம். இந்த 12,550 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் இன்னையோட லோ வந்து இருக்கு இல்லையா, அந்த லோ வரைக்கும் ஒரு 12,450 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,750 மினிமம் வந்து அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,800 12,700 12,650 12,550 12,500 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.